பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் இந்த டைட்டில்ஸ் அண்ட் இது இந்த என்ன கூட்டம் என்பதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ கெட்டிங் ரெடி ஆர் ப்ரிப்பேரிங், கர்த்தருடைய வருகைக்கென்று நாம் ஒரு மனவாட்டியாய் எப்படி ஆயத்தமாவது அப்படின்றத குறிச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து எத்தனை பேருக்கு ஆசை, சந்தோஷமா, விருப்பமா இருக்கு ஆண்டு சீக்கிரம் வரப்போறாருன்ற அந்த அந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? அப்பா சீக்கிரம் வரப்போறாரு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, காட் இஸ் கோயிங் டு கம் சூன் அண்ட் வி ஆர் இன் லிவிங் இன் த எண்ட் டேஸ் அப்படின்னு நம்முடைய வேதத்துல அந்த கடைசி காலத்தை குறித்து அநேக அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்துல சபையின் காலத்துல, பரிசுத்த ஆவியானுடைய காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். சோ இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்ம அங்கிருந்து நினைச்சிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு we are just going to look at very important ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இத என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்துல நான் காத்திருந்து சிந்திச்சு கொண்டிருந்தேன். I was just meditating and what to speak. தேவ சுத்தம் என்ன என்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரெவலேஷன்ஸ் சாப்டர் 21 verse 2. யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இங்கு வந்து இந்த மணவாட்டி, அபவுட் பிரைடை குறிச்சு நம்ம பாக்குறோம். அது வந்து எருசலேமை குறித்து சொல்லியிருந்தாலும் இந்த மணவாட்டியை போல ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும், ஆயத்தப்பட்டிருக்கணும் அப்படின்றத வந்து இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அங்க ரெண்டு வேர்ட், அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கு. சோ இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில ஒரு சில காரியங்கள் நம்ம வாசிக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மத்திய 25ஆம் அதிகாரில 10 virgin விமென்ஸ் குறிச்சு வாசிக்கிறோம். அதுல அந்த 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கும் பொழுது 5 பேராக 50 அவங்க ரெண்டு பேரும் வேதம் புரிக்குது. ஒருத்தரை வந்து புத்தி உள்ளவர்களாகவும் மற்றொருவரை வந்து புத்தி இல்லாதவர்களாகவும் அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வெளிப்படுத்தி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த காண்பிப்புல அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, இவங்க கிட்ட ஆயில் இருந்துச்சு, அவங்க கிட்ட ஆயில் இருந்தது, ஆனா அது செலவாயிடுச்சு. இந்த ரெண்டு விதத்திலும் இந்த ரெண்டு பேரபல் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, மணவாளனுடைய வருகைக்கு அவர்களுக்கு இருந்த அந்த ஆயத்தம் தான், the preparation and the mind, the mentality. ஆண்டவர் வருவாருன்றதுல மட்டும் இல்ல, ஒருவேளை ஆண்டவர் வருவதற்கு தாமதமானாலும் அந்த எண்ணெய் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு we should have an extra oil அப்படின்ற அந்த எப்படி சொல்றது ப்ரிப்பரேஷன் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை என்ன பண்ணுதுன்னா அந்த பார்பிள் நமக்கு காமிக்குது. அதன் அடிப்படையில தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நான் இன்றைக்கு ரெண்டு வார்த்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய மனவாட்டியா இருக்கிறவர்களுக்குள் இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமானது. ஒன்னு ஆன்டிசிபேஷன், செகண்ட் இஸ் ப்ரிப்பரேஷன். ஒன்னு நம்பர் 1 அப்படின்னா ஆன்டிசிபேஷன்ற வார்த்தைக்கு லுக்கிங் ஃபார்வர்ட், எதிர்பார்த்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். முதலாவது ஒரு கர்த்தருடைய வருகைக்கு ஒரு மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி என்னன்னா, she should be anticipating the coming of Jesus. அந்த ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். எதையுமே முதல்ல நமக்கு எங்க துவங்குது, நம்ம செய்யற கிரியை, நம்ம பேசுற வார்த்தை, நம்ம எடுக்கிற முடிவுகள், இது எல்லாத்துக்கும் ரூட் எங்க இருக்குன்னா நம்முடைய மைண்ட் தான். சோ ஆன்டிசிபேஷன் அப்படின்றது என்னன்னா ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக்கி அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களுமே இன்றைக்கு இல்லாமே போயிருச்சு. எப்படி வந்து ஒரு தேவைக்கு தெய்வத்தை பயன்படுத்துகிறார்களோ அப்படிதான் இன்றைக்கு இயேசுக்குள்ள வந்த அநேகரும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் இயேசு என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சின்ன வயசுல நம்ம என்ன கேட்டாலும் இயேசு நம்ம கடவுள் கிட்ட கேட்டா கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, அப்படி அவர் தான் கடவுள் அப்படிதான் நான் சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு அப்படிதான் குழந்தைங்க கத்து கொடுப்போம். இஃப் யூ வாண்ட் எனிதிங் ஆஸ்க் டு ஜீசஸ் அண்ட் ஹி வில் கிவ் யூ. அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்களே தவிர மனவாட்டிகளாய் மாறுவதற்கு அவர்களுக்கு அந்த எண்ணமும் இல்ல. they don't anticipate or they don't look forward that Jesus is going to come and we are going to have a very joyful அது அப்படி சொல்லுவாங்கல்ல, இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் முடிந்த உடனே அந்த கல்யாணத்துக்கு பின்பாக ஒரு வேர்டு எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க?
எழுதுவாங்க அப்படின்னா, ஹாப்பிலி லிவ்ட் எவர் ஆஃப்டர் அப்படின்னு எழுதுவாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் ரியலி அ கப்புள் வில் லிவ் எவர் எவர் வாழ்வாங்களான்னு தெரியாது. ஆனா மணவாளன் ஆகிய அவரும் மணவாட்டி ஆகிய திருச்சபையும் நிச்சயமா யுகா யுகமா இன் எட்டர்னிட்டி we are going to have a happy life. So no one is actually looking forward. இன்னைக்கு அதை முதலாவது தேவன் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ள ஏவி எழுப்ப விரும்புறார். We should have an attitude and we should be conscious. நம்ம கான்சியஸ் எனாஃபா இருக்கணும், நம்ம யோசிக்கணும், நம்ம நினைக்கணும். அடிக்கடி நான் கேட்பேன், நான் பிரசங்கிக்கும் போது நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாகிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய கிரியைகளை குறித்தும் அவரை குறிச்சும் அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்றது குறிச்சும் நம்ம யோசிக்கிறோமா? we are so much entangled with the world and worldly எப்படி சொல்றது, உலகத்தோடும் உலகத்தினுடைய அலுவல்களோடும் சத்ரு நம்மள ரொம்ப என்டாங்கிள் பண்ணி அப்படியே நம்மள சுற்றி 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 இதை குறித்தே சிந்தித்து இருக்கிற கடன் பிரச்சனை பத்தியே யோசிச்சு வாழ்க்கையை முடிச்சிடணும், இருக்கிற பிரச்சனை அப்படியே சத்ரு என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்முடைய மனதுகளை எல்லாம் எப்பொழுது இம்மைக்குரிய காரியங்களினால ஃபில் பண்ணி வைக்கிறான். ஆனா தேவன் விரும்புறது என்னன்னா, கீழானவைகள் அல்ல மேலானவைகள். ஆன்டிசிபேட் ஃபார் சம்திங் கிரேட்டர், ஆன்டிசிபேட் தி எட்டர்னல் லைஃப். ஆண்டு வரப்போறார், கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது, இயேசு வரப்போகிறார். இந்த பாவமான உலகத்தை விட்டு, இந்த பாரங்கள் நிறைந்த உலகத்தை விட்டு ஒரு காலம் எனக்கு இருக்குது, ஐ எம் கோயிங் டு லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வித் மை பிரைட் க்ரூம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட், ஆன்டிசிபேஷன் தான் the first startup for a Christian to think about Jesus and the coming of Jesus. So இந்த வேர்டை நீங்க உங்க மனதுல வச்சுக்கணும். யூ ஹாவ் அது என்ன சொல்லணும்னா, ரொம்ப ஃபாதர் அப்பா பாட்டு ஒண்ணு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அந்த வரிகள். எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா. ஆண்டவர் விரும்புற ஒரு விஷயம் அந்த ஏக்கம், அந்த தாகம், the love. அதுல இந்த ஆன்டிசிபேஷன்ல ஐ வாண்ட் டு ஆட் ரெண்டு ஆன்டிசிபேஷன். நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு வேர்டு எழுதிக்கோங்க. ஒன் சைட் யூ ரைட் அபவுட் ஆன்டிசிபேஷன், அதர் சைட் ரைட் அபவுட் ப்ரிப்பரேஷன். இந்த ஆன்டிசிபேஷனே ரெண்டா பிரிக்க போறோம். இந்த லுக் when you are looking forward, ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒன்று அன்பு. சொல்லுங்க என் கூட சேர்ந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இஃப் யூ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட், நீங்க ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதிகமா ஒருத்தரை நேசிக்கிறீங்க, லவ்விங் சோ மச், அவங்கள ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க. ஆமென். அதிகமாய் நேசிக்கிற அந்த நபர், நீங்க அவங்க தூரத்துல இருக்கிறாங்க, லீவுக்கு வரப்போறாங்க, இப்ப கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் வரப்போது, இங்க இருக்கிற நிறைய பேர் யூ மே பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் டு கம் ஹோம். உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுக்கு வரதுக்கு ஆசையா காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரெண்டாவது உங்களுடைய கணவர் வருகிறதுக்கோ, உங்க பிள்ளைகள் வருகிறதுக்கோ, உங்க மனைவி வருகிறது, இல்ல உங்க சொந்தங்கள் வந்து உங்க வீடுகள்ல இருக்கிறதுக்கோ, இல்ல யூ ஆர் கோயிங், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை குறிச்சு யூ பி திங்கிங், இல்ல இன்னும் 15 days தான் இருக்கு, இன்னும் 10 days தான் இருக்கு, தேர் கோயிங் டு கம், தேர் கோயிங் டு கம், தேர் கோயிங் டு கம். அப்படி ஒருத்தங்க வருவது நம்ம விரும்பணும் அப்படின்னா, நம்ம நேசிக்கிறவங்க வந்தாதான் we will be looking forward for it. யோசிச்சு பாருங்க, பெண்களை கேட்டா, இப்ப ஒருவேளை யாராவது பெண்கள் இணைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா வரும்போது இருக்கிற அந்த ஆன்டிசிபேஷன் வந்து மாமியார் வரும்போது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமா, வரப்போறது என்னமோ சம் பீப்புள், அது எப்படின்னா வாட் டிஃபர்ஸ் தெம், அது எப்படி அந்த அந்த ஹாப்பினஸ், அந்த ஜாய், அந்த லுக்கிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஒன், இஃப் யூ ரியலி லவ் தட் பர்சன், யூ ரியலி வாண்ட் தட் பர்சன் டு கம் சூன். ஆமென். அது வந்து அந்த நாள் சீக்கிரம் வராதா, அந்த நாள் சீக்கிரம் வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். அன்பு தான் எல்லாவற்றுக்கும். வாட் எவர் யூ ஆர் டூயிங், நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க ஊழியக்காரரா இருந்தாலும், ஊழியம் செய்யறவளா இருந்தாலும், பகுதி நேரமோ முழு நேரமோ, இல்ல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், ஒர்க்கிங் பர்சனா இருந்தாலும், யூ ஆர் அ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், வாட் எவர் யூ மே பி, இஃப் யூ ஆர் டூயிங் எனிதிங் ஃபார் காட், ஆண்டருக்காக நீங்க எதை செஞ்சாலும், இஃப் தட் கம்ஸ் அவுட், அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த அன்பு என்கிற பாத்திரத்திலிருந்து வெளியே வந்துச்சுன்னா, அது ரொம்ப மகிமை உள்ளதாகவும் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்குமே. சோ லவ் இஸ் சச் அ ஃபவுண்டேஷன். இஃப் யூ வாண்ட் டு லுக் ஃபார், ஒருத்தங்க வருவதற்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத்தியாவசியமா அந்த ஆன்டிசிபேஷன் இருக்க வேண்டியது. ஐயோ இவங்க வரக்கூடாது, ஐயோ இவங்க வராங்களே. எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கிறீங்க? ஒரு சில பேருடைய வருகை, நாங்க வந்துட்டு இருக்கிறோம் அப்படியே அவங்க போன் பண்ண உடனே ஏன் வராங்களோ அப்படின்னு யோசிச்சது எப்படி இருக்கு? ஆனா ஒரு சில பேர் வராங்கன்னு சொன்னா அந்த உற்சாகத்தோடு, அந்த அன்பு அவங்க மேல இருக்கிறதுனால, how actively you will work and you will prepare for them. So first thing is anticipation. Anticipation is an attitude that you have towards the coming of Jesus. அந்த attitudeல இருக்க வேண்டிய முதல் எசன்ஸ் என்னன்னா அன்பு. ஆமென். நம்ம வேத புத்தகத்துல உன்னத பாட்டுகள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அதுல ரொம்ப அழகா இருக்கும். என்ன இருக்கும்னா, என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்துல என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அந்த ஆட்டிடியூட், ஐ எம் ஹிஸ் அண்ட் ஹி இஸ் மைன் அப்படின்றது. அதே அது உன்னத பாட்டு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரத்தினுடைய 6, 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 6, 7 சாங்ஸ் ஆஃப் சாலமன் chapter 8 verse 7, 8, 6, 1. நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இங்க நம்ம என்ன பாக்குறோம், இட்ஸ் நாட் ஜஸ்ட் லவ். இது சாதாரண நேசம் இல்ல, இது நேச வைராக்கியம். இயேசுவை நான் நேசிக்கிறேன் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேசம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். எவ்ரி ஒன் ஆஃப் யூ would have an heart to love Jesus இருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு அந்த நேச வைராக்கியம் எனக்குள்ள, ஐ ஷுட் ஹாவ் எப்படி சொல்ற, ஜெலஸ் லவ், லவ் விச் இஸ் லைக் ஆண்டருக்காக ஆண்டர் அதிகமா அந்த அந்த நேசத்தை எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, அக்கினியோட, ஃபயரோட ஒப்பிடுறாங்க. இந்த நேசத்தை தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க மாட்டாது. எவ்வளவு தண்ணீரை இந்த அக்கினியின் மேல ஊற்றினாலும், இந்த நேச அக்கினி மேல ஊற்றினாலும் இந்த நேசத்தை அழிக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஐ ஹவ் சீன், இப்ப கூட ரீசெண்டா ஐ ஜஸ்ட் சா ஒன் பர்சன் இன் இன்ஸ்டாகிராம். அவன் இன்ஸ்டாகிராம்ல அந்த பர்சனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? he has mentioned himself as ex-Christian. நிறைய பேரு தேவனை விட்டு பின்வாங்கி போவதற்கு அவர்கள் சொல்லுகிறது என்ன, அவங்க நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை அமையல, அவங்க விரும்பினது அவங்களுக்கு கிடைக்கல. இதையெல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா, they just go and give up the love that they had on Jesus. அதுதான் நடக்குது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எத்தனை தண்ணீரும் எத்தனை வெள்ளமும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும், இஃப் யூ ஹாவ் த ஜெலஸ் லவ், உங்களுக்குள்ள அந்த அன்பின் வைராக்கியம், நேச வைராக்கியம் இருந்தா, தண்ணீரும் வெள்ளங்களும் ஆஸ்திகளும் anything, nothing can quench the fire that you have over Jesus. ஆண்டு மேல உங்களுக்கு அப்படி ஒரு நேசம், உங்க வலது கையை உங்க இருதயத்துல வச்சு நீங்க எல்லாரும் சொல்லுங்கப்பா, எனக்குள் ஒரு நேச வைராக்கியம் இந்த ராத்திரி இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பற்றி எரிய நான் விரும்புகிறேன். Ask God to put a fire, an unquenchable fire, தணிக்க முடியாத ஒரு அக்கினியை கர்த்தர் உங்களுடைய உள்ளங்களுக்குள் இந்த ராத்திரி பற்ற வைக்கட்டும். எந்த சூழ்நிலைமையும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாங்க. செகண்ட் திங் இந்த ஆன்டிசிபேஷன்ல முக்கியமா இருக்க வேண்டியது முதல்ல லவ். ரெண்டாவது என்னன்னா உண்மை. எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஆன்டிசிபேஷன் கீழே ரெண்டா பிரான்ச் பிரிச்சு, ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் உண்மை. நீங்க வாசிச்சீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேரு கணவன் மனைவியே வாழ்வாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will be speaking with other person, they will have an extramarital affair. அவங்களுக்கு இந்த பர்சன் மேல அன்பு இருக்கும், கட்டி கொண்ட மனைவி மேல, இல்ல மனைவிக்கு கணவன் மேல they will have a love, a part of love இருக்கும். ஆனா they are not, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்காக செலவு பண்றதுல அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு வரவங்க, டிவோர்ஸ் ஆனா அந்த அந்த விளிம்புக்கு நிக்கிறவங்க எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு அவளை பிடிக்கும் தான், ஆனா என்னால அவளோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு இருக்கும், ஒன் பார்ட் ஆஃப் த மைண்ட் அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கு அவங்க மேல, ஆனாலும் தேர் நாட் சாட்டிஸ்ஃபைட். இங்க நம்ம வாசிக்கிறோம் வேத புத்தகத்துல, ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். நமக்கு நேரம் இல்லாதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவுட். நீங்க அந்த புத்தகத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரு பிரைட் அண்ட் பிரைட் குரூமா வேதம் சொல்லுது. அதுல ஆண்டவர் தொடர்ச்சியா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் சோரம் போனார். she was not a faithful வைஃப். ஒரு ஃபெய்த்ஃபுல் வைஃபா, ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் வைஃபா அவ இருக்கிறா அப்படின்றத அவர் அந்த இடத்துல அடிக்கடி ஆண்டு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஓசியா தீர்க்க தரிசிக்கிட்டையும் ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீ போய் ஒரு 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 வேசிய திருமணம் செய்ய சொல்றாரு. அவருக்கு உண்மையா இல்லைன்னா கூட நீ அவளை தள்ளாதன்றார். இது எதுக்கு காமிக்கிறார் ஆண்டு அப்படின்னா, இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் என்னை விட்டு தூரம் போனாங்க, என்னை விட்டு they chose some other god, they chose some other option. அப்படி நம்ம வரும்பொழுது what we became, நிறைய பேருக்குள்ள என்னன்னா, ஆண்டு நம்ம நேசிக்கிறோம்,
அந்த அன்பு ஒரு பக்கம் ஓரத்துல இருக்குதான். ஐ லவ் காட். ஆனாலுமே we keep something above God. அந்த அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உண்மைத்தன்மை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ஒரு வார்த்தையை கர்த்தருடைய வேதம் சொல்லிக்கிறது, நாம் தேவனால் விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவங்க. இஸ்ரவேல் ஜனத்துல இந்த இந்த எப்படின்னா, இப்ப வெயிட்டிங் ஃபார் ஒரு குரூம்காக இல்ல ஒரு மணவாளனுக்காக காத்திருக்கிறத இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தின் திருமண பின்னணியில பார்த்தோம்னா, இப்பெல்லாம் நம்ம பெண்கள் தான் வரதட்சணை எல்லாம் கொடுத்து ஆண்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. ஆனா அங்கெல்லாம் எப்படின்னா, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணோம்னா குரூம் தான் என்ன பண்ணணும், மணவாளன் தான் நிறைய பொண்ணு பொக்கிஷத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்படி விலை கொடுத்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு மனைவி ஆக்கி கொள்வாங்க. உங்களையும் என்னையும் இயேசு தன்னுடைய ரத்தமாகிய விலை கொடுத்துதான் உங்களை என்ன ஆக்கியிருக்கிறார்னா, அவர் ஒரு மனவாட்டியா மாத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. You didn't pay any price but Jesus paid the price on the cross. நீங்க எந்த விலையும் கொடுக்கல. நீங்க எஸ், இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது என்ன, நம்ம ஊர்ல இல்ல பட் ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ செட் எஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சேயிங் எஸ் அப்படின்னா என்னன்னா, will you marry me அப்படின்னு அவங்க அந்த ரிங் ஓபன் பண்ணும்போது இவங்க சொல்லணும் எஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பொண்ணு எந்த காசும் செலவு பண்ணல, இந்த பொண்ணு அதுக்கு எந்த பிரயாசமும் படல. ஆனா அந்த அந்த மகன் அந்த அந்த குரூம் போய் அதுக்காக தன்னுடைய உழைப்பெல்லாம் செலுத்தி ஒரு டைமண்ட் ரிங்க வாங்கிட்டு வந்து will you marry me அப்படின்னு கேட்கும் போது எஸ் அப்படின்ற சொல்றது மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு என்னது, பிரிவிலேஜ். அதுதான் அவர் இப்ப செய்ய வேண்டியது. அப்படிதான் இயேசு சிலுவையில தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அந்த ரத்தத்தினால் உங்களை வாங்கி இருக்கிறார் மனவாட்டியாக. ஆமேன். சோ இப்படி விலை கொடுத்து வாங்கப்பட்ட நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவோடு உண்மையா இருக்கணும். டு பி ஃபெய்த்ஃபுல் டு ஜீசஸ். அந்த உறவுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அந்த உறவுல தேவனிடத்துல என்ன பண்ணணும், யூ ஷுட் நெவர் கிவ் அப் ஆன் த ரிலேஷன்ஷிப் with Jesus. Don't put anything about Jesus. எதையுமே தேவனுக்கு மேல வைக்காம உங்க வாழ்க்கையில் கர்த்தரே முதலாக, அவரே ஒருவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பிகேமிங் ஒரு உண்மை உள்ளவர்களா, தேவனுக்கு எப்பவுமே உண்மை உள்ளவர்களா ஆமென் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த ஆன்டிசிபேஷன், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தவறு செய்கிற ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறாங்கன்னா, கணவர் தூர தேசத்துல இருக்கிறாங்கன்னா, அந்த கணவன் வீட்டுக்கு வருவதை இந்த மனைவி விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் ஷி டோன்ட் லைக் ஹிம். ஒரு பக்கம் அந்த கணவரை பிடிச்சிருந்தா கூட அவகிட்ட உண்மை இல்லை, அவளுடைய தவறுகள் வெளிவந்துருமோ. இன்னைக்கு ஆன்டிசிபேஷன் இஸ் வெரி இட்ஸ் பேக்ட் இன் லவ் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். இதை நான் ஆங்கிலத்துல எப்படி சொல்றேன், லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்வேன். இது ரெண்டும் இருக்கிற ஒருத்தரால தான், உண்மைத்தன்மையும் அன்பும் இருக்கிற ஒருத்தரால தான் கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்கப்படும். ஹல்லேலூயா. இது ரெண்டும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் கிரியைகளிலும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யூ ஷுட் பி ட்ரூத்ஃபுல் தட் ஜீசஸ். இதுக்கு அழகான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எபேசியர் 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். 27ஆம் வசனம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையும் அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது புருஷர்களுக்கும் மனைவிகளுக்கும் சொல்லுகிற ஒரு ஆலோசனையில, ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது இந்த வார்த்தை தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். He gave up himself. அவர் தன்னையே கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த 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 காலை கொடுத்திருக்கிறாரு. என்னோடு கூட சேர்ந்து ரெஸ்ட் ஆஃப் லைஃப் உன்னுடைய இப்ப ஆண்டவர் ஒரு காலை கொடுக்குறாரு உங்களுக்கு. ஆமென். ஆண்டவரோடு சேர்ந்து உங்க வாழ்க்கைய உங்களுக்கு எஞ்சிருக்கிற வாழ்க்கையெல்லாம் இயேசுவோடு வாழ்றதுக்கு God is giving his blood and asking whether you say yes. இந்த blood is available. இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு எஸ் சொல்லல. நீங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல, என் சத்தத்தை கேட்கிற நீங்க. ஆமென். his blood is available. It's like a ring open. The bridegroom is showing, என் ரத்தத்தை கொடுத்து என்னை கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன். if you say yes, ஆமென், எஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, எஸ்ன்னு சொன்னா you became the bride of Jesus Christ. Hallelujah. ஏதோ நீங்க அதுக்காக எதையுமே பண்ணல, நீங்க அதுக்காக எந்த விலைக்கரையும் கொடுக்கல. அவர் கொடுத்து அவர் உங்களிடத்துல கேட்கிறார், will you be my bride, will you be my bride. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு எஸ் சொல்ற எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஒரு புருஷன் மனைவியை எப்படி காப்பாற்றணுமோ அப்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு புருஷன் மனைவிக்கு எதையெல்லாம் செய்யணும்னு கடமை இருக்கிறதோ அப்படி கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கடமைகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே he will take care of you. Amen. You just have to say yes Lord,
I want to be your bride. அப்படி அந்த பிரைடுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, ஆன்டிசிபேட்டிங் வித் லவ் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். தேவனுடைய வருகையை அன்போடும் உண்மை தன்மையோடும் எதிர்பார்க்கிறேன் கடைசி வரைக்கும். ஐ ஹவ் சீன் சம் பீப்புள், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிலர் நான் பார்த்திருக்கிறேன், தேவனை அதிகமாய் நேசித்தவங்க, அவங்க கடைசி காலத்துல, நான் உண்மையா சொல்றேன், அவங்களுக்கு ஒரு 40 வயசு அப்படிதான் இருக்கும், ஆனா அவங்களுடைய கடைசி காலத்துல அவங்க தேவனை விட்டு பின்வாங்கியதும், பணத்திற்காக தங்களுடைய அன்பை நேசத்தை விற்று போட்டதும், பணத்துக்காக, பொருட்களுக்காக, நிலத்துக்காக எல்லாம் தேவனை விட்டு போன கதைகளும் நான் கேட்டிருக்கிறேன். பட் ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் காஷனிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் டுடே. இந்த நாள்ல கர்த்தருடைய திருச்சபையை நான் எச்சரித்து உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை சொல்ல விரும்புறேன். அன்பையும் உண்மை தன்மையும் கடைசி வரை, கர்த்தருடைய வருகை வரையும் நீங்க உங்க உள்ளத்துல அன்பும் உண்மை தன்மையும் இருந்தா, யூ வில் டெஃபினெட்லி லுக் ஃபார்வர்ட் ஃபார் த கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய வருகையை நீங்க எதிர்பார்க்கல, அந்த எண்ணம் எனக்குள்ள இல்ல அப்படின்னா, ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிற அன்பு குறைஞ்சிருக்கு, இல்ல உங்ககிட்ட இருக்கிற உண்மை தன்மை குறைஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணு, something has taken the place of Jesus. The mobile phone or some other person or something, உங்களுடைய வேலை, something has taken the place of Jesus. இது ரெண்டு இருக்கிறவங்களாலதான் ஜீசஸ் உடைய கம்மிங்க அவங்களால ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. they cannot look forward for the coming of Jesus. நீங்க உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க அன்பு ஆண்டவர் மேல நேசம் போதாது, நேச வைராக்கியம் வேணும். நேசத்துக்கும் நேச வைராக்கியம், there is a huge difference between just love than a zealous love. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு லவ் கர்த்தர் இந்த ராத்திரி உங்க இருதயத்துல அந்த உண்மை தன்மையை இயேசுவுக்கே முதலிடும், இயேசுவுக்கே முதலிடும். I am giving my, என் வாழ்க்கையில இயேசுக்கு தான் முதலிடும் அப்படி நீங்க சொல்லி இன்றைக்கு அந்த அன்பும் உண்மை தன்மையும் இருக்கிற ஒரு நபர் நிச்சயமாய் will look forward for the coming of Jesus. இது ரெண்டு தவறும் போதுதான் கர்த்தருடைய வருகையை நினைக்கும் போது உங்களுக்கு பயம் வரும். Don't fear for the coming of Jesus. Amen. Anticipate it. Hallelujah. இனி கர்த்தருடைய வருகையுடைய செய்தியை போடும்பொழுது தடதடா டிவடபா அப்படின்லாம் மியூசிக்ஸ் என்ன பண்றாங்க, போடுறாங்க. That sounds like that something scary is going to happen. சவுண்டே அப்படி போடுறாங்கன்னா ஏதோ பயங்கரமாய் நடக்க வருது அப்படின்ற மாதிரி. No, வரப்போறது என்னுடைய மனவாள, நான் நேசிக்கிறவரோடு இப்ப கண்ணாடியில பாக்குறது போல நான் ஆண்டரை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப முகமுகமா பார்க்க போறேன். அப்பனா எனக்கு பயம் வரக்கூடாது. உண்மையான அன்பும் என்னிடத்துல அன்பும் உண்மை தன்மையும் இருந்தா, if I have a real love and real faithfulness for Jesus, I will not get scared of the coming of Jesus. I will actually look forward. ஆமேன். நான் அப்படியே அது நான் ஆசையா பார்ப்பேன். ஆமேன், ஆமேன். அப்படிதான் அது ஃபாதர் பாடினவர், எப்போது வருவீரையா அப்படி ஆண்டவர் நோக்கி யாரால பாட முடியும்? தேவனை நேசிக்கிறவர்களும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்களால மாத்திரமே அவருடைய வருகையை ஆசையோடு எதிர்பார்க்க முடியும். ரைட் இட் டவுன். Anticipating as two components. One is love, another is faithfulness. Hallelujah. Second level தான் ஆன்டிசிபேஷனுக்கு அப்புறமா தான் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டே வருது. அதுதான் ஆயத்தமாக்கப்படுதல். முதலாவது எதிர்பார்க்குதல், இரண்டாவது ஆயத்தமாக்கப்படுதல். எதிர்பார்க்குதலுக்கு கீழாக அன்பும் உண்மைத்தன்மையும் வருது. ஆயத்தமாகிறதுக்கு கீழாக 2 வேர்டை நான் கொடுக்க போறேன். ஒன் இஸ் கிளென்சிங், அதாவது தூய்மையாக்கப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது என்ற அர்த்தம். 2வது அடோனிங், அதாவது அலங்கரிக்கப்படுதல். இந்த 2 வார்த்தையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். ஆமே, நான் உங்களை குழப்பலன்னு நினைக்கிறேன். இதை நீங்க எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க வச்சுன்னா தயவு செஞ்சு ரைட் இட் டவுன். இப்ப இது வரைக்கும் நான் எழுதல, நீங்க அப்படியே உட்காந்து என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன், குடுகுடுன்னு ஓடி போய் நோட் எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒண்ணுல ரைட் எழுதுங்க தயவு செஞ்சு. ஆமென், ஆமென். I just want you to do that. Hallelujah. God bless you. Thank you. If you're writing, God bless you. Amen. First இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆன்டிசிபேட்டிங், எதிர்பார்க்குதல். எதிர்பார்க்குதலுக்கு கீழே 2 காலமா பிரிச்சு, ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் உண்மை, லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் போட்டீங்க. 2வது இந்த பக்கம் என்ன எழுத போறீங்கன்னா, ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷனை 2ஆ பிரிக்கிறீங்க. அந்த ப்ரிப்பரேஷன், அதாவது ஆயத்தத்தை 2ஆ பிரிக்கிறோம். அந்த ஆயத்தத்துக்கு கீழே 2 எழுத போறீங்க. 1 சுத்திகரிக்குதல், 2வது அலங்கரிக்குதல். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுத்திகரிப்பு மட்டும்தான் தெரியும், ஆனா அலங்கரிப்பை குறித்து தெரியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல காண்பிச்சேன், அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த ஆயத்தத்துல இந்த 2 விஷயம் ரொம்ப, அலங்கரிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதை நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி பேச ஆவியானவர் உதவுவார் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். கிளென்சிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எஸ்தர் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, எஸ்தரின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கிளென்சிங் அவங்களுக்கு எத்தனை நாள், ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு அவங்க ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் வழியாக என்ன பண்ணணும் அப்படின்னா,
அப்படின்னா அவங்க போக வேண்டும். அந்த கிளென்சிங் கிட்டத்தட்ட 6 மாதமாக 1 வருஷம் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த சுத்திகரிப்பு முறைமைகளை அவங்க என்ன பண்ணணும்னா கை கொள்ளணும். நீங்க பழைய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கும். இந்த பிரகாரத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுதான் சுத்திகரிப்பு தொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டிக்குள்ள தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். ஆசாரியன் பலிகளை செலுத்தி உள்ள கொண்டு போகும் பொழுது கண்டிப்பா பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம் போகும் பொழுது அவங்க தன்னை சுத்திகரிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தே கேன் கோ இன்சைடு. அப்ப கர்த்தரிடத்துல போகிறதுக்கு அப்படியே அசுத்தத்தோடு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அசுத்தத்தோடு நீங்க போகலாம். ஆனா கர்த்தர் உங்களை முதலாவது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒருத்தரை யூஸ் பண்ணணும், இல்ல ஒருத்தரை மேக்னிஃபை பண்ணணும், இல்ல கர்த்தர் ஒருத்தரை இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் God does is he cleanses the people. ஆமென். முதல்ல நீங்க அவரு எப்படி சொல்றது, இயேசு இடத்துல நீங்க வரும்போது கர்த்தர் முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் யோவான் 1:7 வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அதை விட்டுலாம், அடுத்த பாட்டை வாசிக்கலாம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது எப்படின்னா the first process. ஃபர்ஸ்ட் நீங்க இயேசுக்குள்ள வரும்போது உங்களுக்கு நடக்கிற ஒரு சுத்திகரிப்பு என்னன்னா, அவர் ரத்தத்தினால கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறது. கிளென்சிங் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இந்த இடத்துல சகல பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு வருடமாய் பாவம் செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு மோசமான பாவத்தை செஞ்சுட்டு இருந்தாலும், சகல அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி வாசிக்கணும். நான் இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமா பயன்படுத்துவேன். அந்த வார்த்தையை ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவேன். என்னன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளையும். சகலன் வரும்போது எல்லாமே வந்துடும். சகலன் வந்தா இதுக்கு வெளியில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். there is nothing left out அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அந்த பாவி இயேசுவினிடத்துல எஸ்ன்னு தன் தலையை ஆட்டி, அப்பா நான் உங்ககிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா, he is faithful enough to cleanse your sin and my sin with the precious blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல பாவங்களையும் நீக்கி. இந்த ஆயத்தம் எப்படின்னா, எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் a one time greater event. அதாவது ரட்சிக்கப்படுதல் என்பது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மேஜர். எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாம். இந்த என்கவுண்டர் வித் ஜீசஸ் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம லைஃப்ல கண்டிப்பா எல்லாராலையும் அது மறக்க முடியாது. உண்மையா கிறிஸ்தவர்களால நிச்சயமா அந்த நாளை மறக்கவே முடியாது. the day that you felt that you are a really big sinner. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய பாவி என்பதையும், இந்த பாவத்திற்கான பரிகாரம் இயேசு தான் என்பதையும், இயேசுவே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க நீங்க கதர்ன அந்த நாளை உங்களால மறக்கவே முடியாது. நீ மேபி யூ ஆர் born into a Christian family. கிறிஸ்துவ குடும்பத்தை நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா எனி பர்சன் கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தா கூட they will have a day that they will remember for their lifetime. என்ன ஒரு நாள்னா, ஆண்டவரே நான் பாவி, என்னை கழுவி என்னை சுத்திகரின்னு கதர்ன ஒரு நாள். So that is the power of blood of Jesus. இந்த எஸ்தரின் புத்தகத்துக்கு நேரா உங்களுடைய கவனத்தை ஓகே, எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்முடைய கவனத்தை திருப்ப போறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். 12ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகஸ்வேரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை. ஹல்லேலூயா. ஒரு ராஜாவிடத்துல பிரவேசிக்கிறதுக்கு ஒரு கிளென்சிங் இந்த இடத்துல செய்யப்படுது. This is a cleansing. It will happen for 12 months. அந்த 12 மாதமும் சுத்திகரிப்புன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த வார்த்தையை நீங்க தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணுங்க. You have to meet the king. முதல்ல இயேசுவை சந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா, நான் அதான் சொல்வேன், ஃபர்ஸ்ட் when Jesus came, he came as a savior. He came as a இயேசு எப்படி வந்தாருன்னா, உலகத்தின் பாவங்களை சுமந்து திக்கிற ஆட்டுக்குட்டியா வந்தாரு, அன்புள்ளவரா வந்தாரு, அவர் ஒரு சேவியரா வந்தாரு. பட் when he is coming for the second time, அவர் எப்படி வரப்போறாரு அப்படின்னா, he is going to come as a king of kings. ராஜாவா 2வது வரப்போறார்.
இரண்டாம் வருகையில யாரும் அவரை வந்து என்ன பண்ண முடியாது, சிலுவையில் அற முடியாது, அவரை கேலி பண்ண முடியாது. நோ மேன் கேன் டேக் ஹிஸ் மவுத், ஓபன் ஹிஸ் மவுத் அண்ட் ஸ்பீக் எனிதிங் அகேன்ஸ்ட் தி கிங் ஆஃப் கிங்ஸ். ஆமென். ஆமா, ஹல்லேலூயா. இயேசு முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. இரண்டாம் வருகையில ராஜாவா வரப்போறார். முதல் வருகையில நீங்க இயேசுவுக்கு முன்பாக எப்படி போய் நிக்கலாம்னா, டு தி சேவியர் ஜீசஸ் நீங்க பாவத்தோட போய் நிக்கலாம். நோ ப்ராப்ளம், அவருங்க பாவத்தை சுத்திகரிப்பார். பட் when Jesus is coming, இயேசு இரண்டாம் வருகையில வரும்போது, you can't go stand in front of him, say ஆண்டவரே நான் அழுக்கா இருக்கேன், இப்ப என்ன கிளென்ஸ் பண்ணுங்க. சாரி, அந்த மொமெண்ட்ல he is not ready to cleanse you. He is coming to take you as a bride. ஹல்லேலூயா. ஆமென். I hope you understand. நான் சொல்ல வருகிற பாயிண்ட் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல் வருகையில் இயேசு வரும்பொழுது எவ்வளவு பெரிய பாவியாய் போய் அவருக்கு முன்பாக நின்றாலும் அவருடைய ரத்தமும் அவருடைய அன்பும் அவர்களை சுத்திகரித்து கழிவு அவர்களை தூக்கி நிறுத்திவிடும். ஆனால் இரண்டாம் வருகை இயேசு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி, அந்த வருகை சமயத்துல அப்பா சாரிப்பா நான் இன்னும் கழுவல, நான் இன்னும் சுத்திகரிக்கல, ஐ எம் நாட் கிளென்ஸ், நீங்க போய் நிக்க முடியாது. ஏன்னா அவர் வரப்போகிறது ராஜாவாக. இஃப் யூ வாண்ட் டு ஃபேஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், நீங்க அந்த சுத்திகரிப்புக்குள்ள கடந்து போக வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். முதல் சுத்திகரிப்பு நம்ம 2 விதமா வாசிக்கிறோம்ல. அது எப்படி வாசிக்கிறோம்னா, 6 மாதம் அப்படி இருக்கா, 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த 2ஆ பிரிக்கிறாங்க அந்த சுத்திகரிப்பு. அந்த மாதிரிதான் the first வந்து blood of Jesus, 2வது வந்து by word. நீங்க ஜான் 15:3, யோவான் 15:3 இதை வாசி. நான் உங்களை ரொம்ப குழப்பல நான் விசுவாசிக்கிறேன். இதை அழகா நீங்க எழுதுனீங்கன்னா அதை நீங்க வந்து உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி ஐ ஸ்கிரிபிள்ட், இல்லைன்னா அது உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஜான் சாப்டர் 15 எடுத்து வாசிக்கலாம். 15:3 வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு என்பது இயேசுவின் ரத்தத்தினால அது செய்யப்படுறது. நம்பர் 1 லெவல். ஃபர்ஸ்ட் 6 மாசம் இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். ரட்சிக்கப்பட்டு வந்தீங்களா, ஃபர்ஸ்ட் 6 months the blood of Jesus உங்களை சுத்திகரிக்கும். அடுத்து blood of Jesus வேணாமான்னு கேட்டா, you will go to the next level of cleaning, next level of cleansing. என்ன next level of cleansing னா, by word. ஆமென். உங்களை சுத்திகரிக்கும். அதுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, they satisfied with the cleansing of blood. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறதோடு அவர்கள் நிறுத்திடுறாங்க. நான் உங்களை கைப்பிடிச்சு தூக்கி இழுக்க நினைக்கிறேன். come to the cleansing of word. வார்த்தையினால் ஏற்படுகிற சுத்திகரிப்புக்கு உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் இழுத்து விடுறேன். ஆமென். இந்த வார்த்தையை வாசிக்க 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 உங்க உள்ளங்களுக்குள்ள ஒரு மைட்டி கிளென்சிங் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. I have felt it lot of time. இயேசுவின் ரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் நமக்குள்ள நிறைய குறைவுகள், நிறைய மாற்றங்கள், நிறைய பாவங்கள், பாவ எண்ணங்கள், பாவ இச்சைகள் எல்லாம் இருக்கு. How will that go? ஜஸ்ட் ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் என்ன சுத்திகரிங்க சொல்றது மாத்திரம் இல்ல. வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க வாசிக்க 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 வாசிக்க, நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலனா கூட மறுபடியும் வாசிங்க. It has a power to cleanse you. This has a power to cleanse you. I've seen people give up on the Bible because they don't understand it. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேருக்கு வேதம் வாசிக்க இஷ்டம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அது புரியலன்னு சொல்றாங்க. They are just giving up on it because they don't understand. I'll tell you, don't stop it. எடுத்து வாசிங்க, திருப்பி வாசிங்க. நீங்க ஈனி எடுத்து கூட்டி வாசிக்க படிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது பெரிய பாக்கியம். ஆமென். You have been educated. அப்படிப்பட்ட நல்ல ஒரு படிக்க வைக்கிற குடும்பத்துல நீங்க பிறந்து உங்க தகப்பனும் தாயும் உங்களுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறாங்க to read. அது நான் எதுக்காக யோசிக்கிறேன், பிரதானமா நீங்க வேதத்தை வாசிக்கிறது தான். இது உங்களை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அந்த சுத்திகரிப்புக்கு நீங்க உங்களுக்கு இடம் கொடுக்கணும். முதல் 6 மாதம் அங்க வெள்ளை போலத்தினால, 2வது 6 மாதம் அப்படி 2 பிரிச்சுக்கோங்க. 1 is by the blood of Jesus, number 2 is by the word. இது 2 மூலமா நீங்க சுத்திகரிக்கணும். அதே எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது முதல் வார்த்தையை வாசிச்சோம்னா, இப்படி ஜோடிக்கப்பட்ட பின் சுத்திகரிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் இட். இப்படி யோசிச்சு பார்த்தா சுத்திகரிச்சாச்சு. நம்ம வீட்டுல என்ன பண்றோம்னா, காலையில எழும்பி குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will dress up ourselves. நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மள அலங்கரிச்சுக்குவோம், ட்ரெஸ் அப் பண்ணிப்போம். என்ன, நீதியின் உடையை தரிச்சுக்கணும், ரட்சிப்பின் உடையை தரிச்சுக்கணும், நீதியின் வஸ்திரங்களை தரித்து கொள்ளணும். இப்படி நிறைய வஸ்திரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. there are a lot of garments, the garments of righteousness, the garment of salvation. இப்படி நீங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், வஸ்திரங்களை போட்டுக்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், we just adore ourselves. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அலங்கரித்துக் கொள்றோம், தலையை சீவிக்கிறோம், to go outside to present. அதே மாதிரிதான் ப்ரிப்பரேஷன்ல கிளன்சிங் எவ்வளவு முக்கியமோ அதே போல, நான் குளிச்சுட்டேன்றதுக்காக
ஐ கிளென்ஸ்ட் அப்படின்றதுக்காக ஐ கான்ட் ஜஸ்ட் கோ அவுட் வித் டோன் ட்ரெஸ். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே போக முடியாது. ஏன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் குளிச்சுட்டேனே, நான் சுத்தமா தான் இருக்கேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கும் இதுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ ஐ மீன் அந்த மாதிரி கிளென்சிங் இஸ் a process which happens inside you. உங்களுக்குள்ள நடக்கிறது சுத்திகரிப்புன்றது. ஆனா அடோனிங், அதாவது நீங்க உங்களை அலங்கரிக்கிறதுன்றது இட்ஸ் ஆக்சுவலி எப்படி சொல்றேன், இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் கரஸ்பாண்டிங் திங். நம்ம எப்படி அதை அடுத்து நம்ம என்ன பண்ணிப்போம், வெளியில போய் நம்மளை பிரசன்ட் பண்றதுக்கு we don't go with டோன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடையோ இல்ல திருப்பி அழுக்கான ட்ரெஸ் போட்டு நம்ம வெளியே போறது இல்லை. சரியான வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்தந்த அப்ராப்ரியேட் வஸ்திரங்களை நம்ம போட்டுக்கிட்டு, நான் சொல்லுவேன் சம்டைம்ஸ் ஐ சே இட் லைக் ஃபன்னி வே, எப்படி கிறிஸ்டியன்ஸ் யாரு அப்படின்றத கல்யாணத்துக்கு போனாதான் தெரியும்னு சொல்லுவேன். அந்த கல்யாணத்துலதான் the real us will come out. we adorn ourselves too much glamorous அப்படிலாம் நம்ம என்ன பண்ணிப்போம், நிறைய we change ourselves a lot for the வெட்டிங்னு வந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மள வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே நம்ம செய்வோம். இட்ஸ் ட்ரூ எவ்ரி, ஏன்னா ஒரு திருமணம் வந்தா ஒரு பிரைட் அலங்கரிக்கிறத விட இன்னைக்கு சும்மா கூட போறவங்க தான் நம்ம நிறைய அப்ப வந்து ஒரு ஒரு ஜாபுக்கு போகும்போது எந்த அளவுக்கு நான் அலங்கரிச்சுக்கணும், ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நான் எந்த அளவுக்கு அலங்கரிச்சுக்கணும் இப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அப்ப இயேசுவின் வருகைக்குமே அலங்கரிப்புகள் நிச்சயமாக தேவை. அல்லேலூயா. சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த அலங்கரிப்பு குறித்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை பேசி முடிக்க போகிறேன். அல்லேலூயா. கிளென்சிங், நான் 2 கிளென்சிங் சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் கிளென்சிங் பை பிளட், another is cleansing by word. என் கூட சேர்ந்து நீங்க ப்ராவர்ப், இப்ப நான் உங்களுக்கு வஸ்திரத்தை குறிச்சு சொல்லியிருக்கிறேன். வஸ்திரங்களை பற்றி நான் இன்னைக்கு கொஞ்சம் டெப்தா எடுத்துட்டு வரல, அது ஒரு பெரிய டாபிக். உங்களுக்கு மெடிடேட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து எனக்கு வேதத்தை மெடிடேட் பண்ணி நான் ஒரு எழுதுற ஹேபிட் இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா கார்மெண்ட்ஸ் குறிச்சு, வேதத்துல இருக்கிற வஸ்திரங்களை குறிச்சு தியானிச்சு பாருங்க. அதுல நிறைய ரகசியங்களை நீங்க என்ன பண்ணலாம்னா தெரிந்து கொள்ளலாம். என் கூட சேர்ந்து நீங்க நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு நேரா உங்க கவனத்தை திருப்புங்க. நான் உற்சாகப்படுத்துறேன் உங்களை. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அல்லேலூயா. இந்த புத்தகங்கள்ல நம்ம ப்ராவர்ப்ஸ்ல பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அந்த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து அந்த அலங்கரிப்புல நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அலங்கரிப்பு என்னன்னா, கிருபையும் சத்தியமும் உன் கழுத்திலே பூண்டு. ஆமென். இட்ஸ் லைக் a jewelry, you can wear it. என்னன்னா ஒண்ணு கிருபை, இன்னொன்னு சத்தியம். நான் இதை வந்து எதை எம்பசைஸ் பண்ண விரும்புறேன் உங்களுக்குன்னா, உங்களுடைய அலங்கரிப்பு இந்த 2 பார்ட்டுக்குள்ள, கிருபையும் சத்தியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னு ஜான் எழுதுறார். சோ கிருபையும் சத்தியமும் ஜீசஸோடைய ஒரு காம்பனன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்குள்ள இருந்த ஒரு பெஸ்ட் ஒரு 2 விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒண்ணு கிருபை, இன்னொன்னு சத்தியம். இது 2மே உங்களுக்குள்ள இருக்கணும். நம்ம வந்து கிருபையும் சத்தியத்தையும் 2 ஈக்குவலைஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஆமென். ஒரு சில பேர் கிரேஸ் ரொம்ப தூக்கி பிடிச்சு ட்ரூத்தை ரொம்ப டவுன் பண்ணிடுவாங்க. யூ ஹவ் சீன் ஹைப்பர் கிரேஸ் பீப்புள் will lift the grace higher and put the truth in the lower part. And I have seen few people, too much of Pentecostalism, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they take up the truth to the higher zone and put the grace down. இந்த 2மே, இந்த மிதம் 2யுமே ஒன்ன பெருசா ஒன்ன சிறுசா மாத்தும் போது அங்க நிச்சயமா ஆண்டவர் நினைக்கிற ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து லைஃப்ல வராது, ஜனங்களுக்குள்ள வராது. ஐ பிலீவ், நான் ஊழியம் செய்யறதுனால நான் நம்புறேன், கிரேஸையும் ட்ரூத்தையும் சமநிலையில வச்சு ஊழியம் செய்யும் போதுதான், சமநிலையில வைத்து வாழும் போதுதான் நம்மளால நிச்சயமா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையும் வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியும் என்பது என்னுடைய விசுவாசம். எத்தனை பேர் என் கூட அக்ரி பண்றீங்க? Do you agree that what the point I'm saying, you have to have this two equally? ஹைப்பர் கிரேஸாவும் இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப ட்ரூத்தை பிடிச்சிட்டு ஒரு அன்பில்லாம ஒரு கிரேஸ் வந்து, சில பேர் என்ன அவங்க நீதிதான், நம்ம நீதி நம்ம இப்படி செய்யணும்ன்றது ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் நம்ம எதுவுமே செய்ய வேணாம், கிரேஸ் போதும்னு சொல்லுவாங்க. இப்படி 2மே இல்லாம கிரேஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத, அந்த கிரேஸையும் அந்த ட்ரூத்தையும் அழகா 50-50 பாண்ட்ல வைக்கும் போது, you will definitely have a successful life, a Christian life to live in this world. Hallelujah. Amen. I believe உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்து கொண்டிருக்க ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அலங்கரிப்பு என்பது எப்படின்னா, இது வந்து கேரக்டர்
அண்ட் ஆக்ஷன்ஸ். அலங்கரிப்பு என்பது நம்முடைய குணத்தையும் நம்முடைய கிரியைகளையும் அடிப்படையாக கொண்டதுதான் அலங்கரிப்பு. ஆமீன். இந்த அலங்கரிப்பை குறிச்சு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு, இது பெண்களுக்காக சொல்லப்பட்டது. பட் பிரைடுனா பெண்களா ஆயிரம்ல, அதனால எனக்கு இந்த பாயிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும்னு ஆவியானவர் ஏவினார். என் கூட சேர்ந்து 1 பேதுரு 3:4 நம்ம வாசிக்க போறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம், தட்ஸ் வெரி நோன் வேர்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். வாசிக்கலாமா? அழியாத அலங்கரிப்பாக, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அழியாத அப்படின்னா இது வந்து ஒரு எட்டர்னலா நமக்கு இருக்க போறிய ஒரு 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 அடோனிங் தான். அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில இங்க நம்ம வாசிக்கும் பொழுது அழியாத அலங்கரிப்பாகிய குணங்களை கர்த்தர் இங்க பேசுறார். குணங்கள். இந்த குணங்களை குறிச்சு நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த ஃப்ரூட்ஸ், ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம என்ன தரணும்னா கனி தரணும். இந்த கனி தர்றதை வந்து நான் இதோட ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் நிறைய, உங்களுக்கு அதை நான் முன்னாடி பேசியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த ஃப்ரூட்ஸ்ல நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம வாசிக்கிறோம்ல, ஆவியின் கனிகள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்ல, ஆவியின் கனிகள். நான் முதல்ல சொல்வேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். முதலாவது என்னன்னா, ஒரு கிறிஸ்டியன் ஆனதுக்கு அப்புறம் முதல் 3 இயர்ஸ்க்குள்ள, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நிச்சயமா கொடுக்கணும். இஃப் யூ ஹவ் கம் டு ஜீசஸ், மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்க ஆக்ஷன்ஸ்ல மாற்றம் இருக்கணும். கனின்றது உங்க ஆக்ஷன்ஸ், உங்க கிரியைகள். கனின்றது வந்து அதான், இட் எம்பசைஸ் தட். அப்ப வந்து அந்த கனியை வந்து நான் எப்படி சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, முதல் 3 வருஷத்துக்குள்ள மினிமம் இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாவது நீங்க கொடுக்கணும். நீங்க திரும்ப ரிப்பெண்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த ரிப்பெண்டன்ஸ்க்கு ஏற்ற இஃப் யூ அந்த ரிப்பெண்டன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஆக்ஷன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கணும். அதாவது எப்பவுமே கிறிஸ்டியன் லைஃப்ல ரட்சிக்கப்பட்ட முன் ரட்சிக்கப்பட்ட பின் 2 வாழ்க்கை இருந்தே ஆகணும். அல்லேலூயா. இவங்க சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இவர் ரட்ட வாழ்க்கை வாழ்றான்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரே டைம்ல 2 வகையா வாழ்றது இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் என் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்குன்னு கிறிஸ்தவர்கள் நிச்சயமா சொல்லும். அல்லேலூயா. I can say that boldly with அந்த ஜீசஸோட என்கவுண்டருக்கு அப்புறம். ஐ எம் பார்ன் இன் கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஆனா அந்த என்கவுண்டர் ஆஃப் ஜீசஸ்க்கு முன்னாடிக்கும் என்கவுண்டர் ஆஃப் ஜீசஸ்க்கு அப்புறமும் என் லைஃப்ல நிறைய மாற்றங்கள், என் விருப்பங்கள்ல மாற்றம், என் கிரியைகள்ல மாற்றம், என் பேச்சுல மாற்றம், என் ட்ரெஸ்ஸிங்ல மாற்றம், அந்த வே தட் ஐ லுக் அப் த திங்ஸ், ஒரு விஷயங்களை பாக்குறதுல மாற்றம், ஒரு விஷயத்த பர்சியூ பண்றதுல மாற்றம், இப்படி நிறைய மாற்றங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு போகிறத நான் பாக்குறேன். ஆமேன். இதுதான் இந்த அலங்கரிப்பு. சில நேரத்துல நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அலங்காரம் வரவே வராது. வித்தவுட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியின் கனிகள் நம்ம பார்க்கும்போது அது ஆவியானவரால மாத்திரம் தான். இதுக்கு நிறைய வசனங்களா அடித்தளமா இருக்கு. ஒன்லி த ஸ்பிரிட். அதனால்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் போகும்போது ஐ வில் சென்ட் அன் அனதர் கம்ஃபர்டர்னு ஆர்டர் நமக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனாருன்னா, இயேசுவின் வருகைக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ற, அலங்கரிக்கிறீங்க பாருங்க. கிளன்சிங்ன்றது, நீங்க இப்ப ஒரு கல்யாணம் ஆக போகுது, ஒரு பொண்ணை நீங்க எடுத்துக்கோங்களேன். let us take a bride who is getting ready. How she will get ready? First she will go take bath and cleanse herself. Number 1. That happens with the blood of Jesus and the word of Jesus. ரெண்டாவது நான் சொன்னேன் அலங்கரிக்கிறதுக்கு what we do, we call a, யாரை கூப்பிடுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு பியூட்டிஷியன் சொல்லுவோம்ல, அவங்கள we call them a beautician. I don't know, நல்ல வார்த்தைகள் எனக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்கள வந்து நம்ம we call out. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள வந்து மணவாளன் பக்கத்துல நிக்கிறதுக்கு நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்க, உங்களை மாற்றுறதுக்கு, உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரவும், உங்களுக்குள்ள கனிகளை கொடுக்கவும் அவரால தான் முடியும். உங்களுடைய சுய பலத்தினால யூ கேன் டூ தட். நீங்க பாத்திருக்கீங்களா, எவ்வளவு பெரிய பியூட்டிஷியன் இருந்தா கூட அவங்க மேரேஜ்க்கு they call for another beautician to come and help them. ஏன் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்பதான். அந்த மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவரை நீங்க அழைத்து, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, ஹவு மச் எவர் யூ கிவ் அப் யுவர் செல்ஃப் டு தி ஹோலி ஸ்பிரிட், யூ ஈல்டுன்னு இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க உங்களை கொடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். அல்லேலூயா. ஆமேன். ஆவிக்குரிய அன்புனாலும் சாந்த குணத்தினாலும், அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். மனம் திரும்புதலின் கனியினாலும் ஆவிக்குரிய கனிகள்னாலும் உங்களால நார்மலா யூ கான்ட் லவ். நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், திருமணமானவங்கல தன்னுடைய தான் வீட்டுல இருக்கிறவங்கள மாதிரி தான் கணவர் வீட்டுல இருக்கிறவங்கள பொதுவா எல்லாருக்கும் அந்த அன்பு வராது.
வரது. நம்ம உடன் பிறந்தவர்களை போல நம்ம கணவருடைய உடன் பிறந்தவங்க நம்ம நேசிக்கிறோமான்னு கேட்டா அது இட்ஸ் பிக் கொஸ்டின் தான். ஈவன் தோ பீங் இன் கிறிஸ்டியன் ஃபேமிலி, பைபிள் படிக்கிறவங்க கூட, வேதத்தை வாசிக்கிறவங்க கூட, அந்நிய பாஷை பேசுறவங்க கூட நான் பார்த்திருக்கிறேன். தே கான்ட் லவ் நம்ம ஃபேமிலியை நேசிக்கிற மாதிரி நம்ம கணவருடைய குடும்பத்தை நேசிக்க முடியாது. இட்ஸ் நாட் கமிங் நேச்சுரலி. அப்ப நேச்சுரலா என்னால அந்த அன்பு வந்து என்னால அன்பால என்ன அலங்கரிக்க முடியல. அப்பனா யூ ஹேவ் டு கால் அவுட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் where he will come and he will help you to love everyone. அந்த வகையில எல்லாம் அப்படி நேசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். உங்களால சுயமா அது முடியாது. சுயமா உங்களால ஒருத்தரை மன்னிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அது வந்து அது வந்து இந்த மாம்சத்தோட இருக்கிற நமக்கு இட்ஸ் டஃப். யூ கால் அவுட் ஹிம், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், என்ன அலங்கரிங்க, அன்பினால என்ன அலங்கரிங்க, எனக்கு தாழ்மையை கற்றுத்தாங்க, செல்ஃப் கண்ட்ரோல். நம்மளால முடியல. இட்ஸ் a fruit of spirit. செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் a fruit of spirit. அப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. the world will just அப்படியே உங்களை இழுத்து கொண்டு போகும். you have to call out the holy spirit of God. அப்பா என்ன செல்ஃப் கண்ட்ரோல்னால அலங்கரிங்க ஆவியானவரே. நீங்க அப்படி கூப்பிடணும். யூ இன்வைட் him. he will actually he is just like a person who comes in. he can only அவரால மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா கிருபையும் சத்தியத்தையும் சம அளவுல கொடுத்து நம்மள உருவாக்க முடியும். அவரால்தான் நம்மள அமைதியுள்ள ஆவியை கொடுக்க முடியும். அவரால் தான் நமக்கு அன்பை கொடுக்க முடியும், செல்ஃப் கண்ட்ரோலை கொடுக்க முடியும். இட் ஹை டைம் தட் யூ கால் ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் ஆஸ்க் him unto yield. அவருக்கு அவ ஒப்பு கொடுங்க. அவங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, அப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்ன நீங்க அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரி. அப்படி நீங்க ஆவியானுக்கு இடம் கொடுத்தா ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். அழியாத அலங்கரிப்பின் மேல ஆசை இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? புறம்பான அலங்கரிப்பை குறித்து இப்ப நான் பேச விரும்பல, ஆனா அழியாத அலங்கரிப்பு. அல்லேலூயா. ஆமென். அழியாத இன்னைக்கு நீங்க இப்ப நான் யோசிச்சு பாருங்க. இஃப் யூ புட் ஒரு பவுடர் நீங்க முகத்துல போட்டுட்டு போனீங்கன்னா within 30 minutes or 45 minutes that will go off. ஆனா அன்பு என்பது அப்படி இல்லை. சாந்தமுள்ள அமைதியுள்ள சுபாவம் என்பது அப்படி இல்லை. that will never go off. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அழியாத அலங்கரிப்பு எனக்கு வேணும். இந்த ராத்திரி என் சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரின் மேலும், அல்லேலூயா, ஒவ்வொருவரின் மேலும் அழியாத அலங்கரிப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும். யூ ஹாவ் டு, நீங்க உங்களை அடோன் பண்ணணும். யூ கிளன்சிங்கோட ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் கோ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ கிங். ஆஃப்டர் கிளன்சிங், எஸ்தர்ல வாசிச்சபடி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அலங்கரிக்கப்பட்டவளாக தான் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும். யூ ஆர் கோயிங் டு மீட் a king of king. He's going to come as a king. ராஜாவை வரப்போகிற அவரை சாதாரணமா வெறும் சுத்திகரிப்போடு போய் நிக்க முடியாது, அலங்கரிக்கணும். அந்த குணங்கள் நமக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட கனிகள் நமக்கு இருந்து வெளியே வரணும். நிச்சயமா அப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களை கர்த்தர் மனவாட்டியா எடுத்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள அந்த அலங்கரிப்பு உண்டாக வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்துல விசுவாசிக்கிறேன். இட் will not happen in a day. It's not a one day event. இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது. இது தினமும் நடக்கிறது. தினமும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கேட்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுசும் ராத்திரி ஜெபிப்பீங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுதும் என்னை பாதுகாத்தீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்க. டோன்ட் ஸ்டாப் வித் தட். டோன்ட் ஸ்டாப் வித் தட். ஆண்டவரே, இந்த நாளில் உமக்கு விரோதமா, பரலோகத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தா, cleanse me again Lord. அப்படியே ஒரு அந்த உடைந்த உள்ளத்தோடு கர்த்தரிடத்துல நான் அறியாமலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தா இந்த ராத்திரி என்ன கழுவும். எவ்ரி நைட் யூ ஹாவ் டு ப்ரே திஸ் பிரேயர். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். நம்ம தூங்கிக்கிட்டு போது இயேசு வந்தா என்ன பண்றது? யூ ஹாவ் டு கிளென்ஸ், ஆஸ்க் காட் டு கிளென்ஸ். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க. ரெண்டாவது வசனம், வெறும் 5 நிமிஷம் ஜெபம் நம்மள கிளென்சிங் பண்ணிருமா அப்படின்னு கேட்டா அது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கிளென்சிங் தான் கொடுக்கும். செகண்ட் லெவல் கிளென்சிங், உங்களுடைய வார்த்தையை படிச்சு அதன் மூலமா நான் சுத்திகரிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது, என்ன அலங்கரிங்கப்பா. நீங்க வேதத்துல வாசிச்சிருக்கீங்க, இன் ஒன் ஆஃப் த பேரபிள்ஸ் எஜமான் விருந்துக்கு ஆயத்தப்படுத்துறாரு. விருந்துக்கு ஆயத்தப்படுத்தி அவர் அழைச்ச யாருமே வரல. அவர் அழைச்சவங்க எல்லாம் ஒவ்வொரு சாக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? வீதிகள் தோறும் தெரு தெருவா போய் இருக்கிறவங்க அழைப்பு கொடு, கிவ் அ ஓபன் கால். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் கால் கொடுத்தாரு, அதான் இஸ்ரவேலர்கள். ஆனா அந்த குறிப்பிட்ட பீப்புள் அதை ரிஜெக்ட் பண்ண உடனே இப்ப அந்த கால் எப்படி ஆகுதுன்னா இட்ஸ் ஓபன் கால். யார் வேணாலும் வரலாம். இந்த இன்விடேஷன் சத்தத்தை கேட்கறவங்க எஸ் சொல்லிட்டு யார் வேணாலும் இந்த கல்யாண விருந்துக்கு வரலாம். அப்படி எஸ் சொல்லி எல்லாருமே கல்யாண விருந்துக்கு வந்தாங்க. எல்லாரையும் அந்த எஜமான் நல்ல சாப்பாடு போட்டு அழகா கிரீட் பண்ணி விருந்து சூப்பரா போயிட்டு இருந்தது. ஆனா அவர் அப்படியே நடந்து எல்லாரும் அழகா சாப்பிடுறாங்களான்னு அப்படியே வரும் பொழுது எஜமான் ஒருத்தரை பாக்குறாரு. அவன் யாருன்னா கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாய் அவன் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தான். ஆமென். எஸ், இட் இஸ் ஓபன் கால். எஸ், எனி மேன் ஆர் எனி விமன் கேன் கம். ஆனா யூ ஷுட் ஹவ், நீங்க அந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கணும். அலங்கரிப்பு என்பது இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் கிளென்சிங்.
as important as cleansing. எஸ் கால் கொடுத்தாச்சு, நீங்களும் நாட் எஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அலங்கரித்து இருக்கணும். உங்களுக்கு அந்த கல்யாண வஸ்திரம் உங்கள் மேல் இருக்கணும். ஃப்ரீன்றதுக்காக யூ ஜஸ்ட் cannot go just like that. போக முடியாது. அவன் அந்த கல்யாண வஸ்திரத்தை தரிக்காதவனா வந்ததுனால அவனை புறம்பான இருள்ல போடுங்கன்ட்டு எஜமான் கட்டளை இட்டுக்கிறார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், அலங்கரிப்பு பரிசுத்த ஆவியானவரால் அலங்கரிக்கப்படுவதற்கு நீங்க உங்களை விட்டுக் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உதடுகளை அசைத்து அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டவர் அல்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், டங்ஸ். பட் டோன்ட் ஸ்டாப் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். அதோட ஆவியானவர் நிறுத்தாதீங்க. உங்களை அலங்கரிக்கிறதுக்கு விட்டு கொடுங்க. உங்க கண்களை விட்டு கொடுங்க, உங்க கைகளை விட்டு கொடுங்க, உங்க இருதயத்தை விட்டு கொடுங்க, உங்களுடைய நடைகளை விட்டு கொடுங்க, உங்க வழிகளை விட்டு கொடுங்க. லெட் ஹிம் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யூ. லெட் ஹிம் adore. ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில 2 பகுதிகளா பிரித்திருக்கிறேன். ஒன்று ஆன்டிசிபேஷன், நம்பர் 2 இஸ் ப்ரிப்பரேஷன். ஆன்டிசிபேஷன் கீழே அன்பும் உண்மையும் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ப்ரிப்பரேஷன் கீழே ஆமென் ஹல்லேலூயா கிளென்சிங் அண்ட் அடோனிங், அதாவது சுத்திகரிக்கப்படுவதும் அலங்கரிக்கப்படுவதும். அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் ஆமென் அவ வருகிறது. இந்த 2 வார்த்தையும் உங்க லைஃப்ல பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இதையெல்லாம் எனக்கு எப்படி சிஸ்டர் நீங்க கேட்கும் போது பேசும்போது நல்லா இருக்கு. ஒரே ஒரு வசனம், மார்க் 2:19. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வைண்ட் அப் த கம்ப்ளீட் மெசேஜ் இன் திஸ் பேசேஜ். மார்க் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரையிலும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாளில் உபவாசிப்பார்கள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வைண்ட் அப். இது இப்ப நம்ம ஆயத்தமாகணும். நான் முன்னாடி எல்லாம் இஃப் டாஃப்னி would have not given this word to me, the title ஒருவேளை சிஸ்டர் டாஃப்னி எனக்கு கொடுக்கல அப்படின்னா, ஐ வில் சே இந்த என்லைட்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ வாண்ட் டு தேங்க் ஹர். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியுமே ஆண்டவர் கிட்ட ஜெபிச்சிருக்கிறேன். எப்படி ஜெபிச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்க வருகைக்கு எப்படி ஆயத்தமாகுதுன்னு நான் கேட்டிருக்கிறேன். அப்ப ஒரு போதகரால போதிக்கப்பட்ட ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். அதுல அவர் ஒரு 5 பாயிண்ட் ஒரு 7 பாயிண்ட் சொன்னார். முதலாவது மனம் திரும்புவது, இரண்டாவது மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது, அது ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் லைக் பெட்ரோத்தல். ஓகே, டோன்ட் ரிமெம்பர், ப்ளீஸ் டூ ரிமெம்பர். பெட்ரோத்தல் பண்ணாதான் பிரைடே ஆக முடியும். ஓகே, சோ அந்த பெட்ரோத்தல் தான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது. தயவு செஞ்சு அப்படி நீங்க எடுக்கலன்னா, தண்ணீர் மூழ்கி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துவேன். யூ ஹாவ் டு அந்த சுத்திகரிப்பு, முதல் சுத்திகரிப்பு இந்த கிளென்சிங் அந்த வாட்டர். அது அந்த வசனம் நம்ம நான் உங்களுக்கு காண்பிச்சதுலயே இருக்கு. அதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இஃப் யூ ரைட்டிங் டவுன் யூ கேன் ஆட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ. எஃபிஷியன்ஸ்லயே அந்த வசனம் வருது. 55:27 or 28ல இருக்கும் அந்த வார்த்தை. கிளென்சிங் பை வாட்டர்னு இருக்கும். அது தண்ணீர் முழுக்கினால. ஃபர்ஸ்ட் கிளென்சிங் தண்ணீர் முழுக்கினால, 2வது பிளட் ஆஃப் ஜீசஸ், 3வது வேர்ட் ஆஃப் காட். இந்த 3 நீங்க வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் ரைட்டிங் திஸ் ப்ளீஸ் ரைட் இட் டவுன். இந்த 3 வகையான சுத்திகரிப்பு. அப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது, 2வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, 4வது வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேட்டட் லைஃப் வாழ்றது, 5வது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, 6வது பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுது. இப்படிதான் இந்த மாதிரி 6 விதத்துல அவர் அதை பிரசங்கிச்சாரு. அது எனக்கு ரொம்ப என்லைட்டடா இருந்தது. அதுக்கப்புறம் நானுமே அதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த ஆங்கிள், ஒரு வைடான ஆங்கிள் இத பாக்குறதுக்கு கர்த்தர் எனக்கு இந்த டைட்டில் கொடுத்ததுனால எனக்கு நான் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினேன். இது எல்லாமே எப்படி நடக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த அலங்கரிப்பும் இதுவும் ஜஸ்ட் இந்த ஃபாஸ்டிங் கேன் மேக் அ மைட்டி டிஃபரன்ஸ். அங்க ஆண்டவர் எம்பசைஸ் பண்றாரு. நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கப்படுது, உபவாசிக்கையில் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா when you fast அப்படின்னு அந்த வேர்ட் இங்கிலீஷ்ல if you fast ன்னு ஆரம்பிக்கும். அதாவது fasting is a very essential part of a Christian life நான் சொல்வேன். ஃபாஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா, மாம்சத்தை ஒடுக்குறது தான் ஃபாஸ்டிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றத விட, உபவாசத்துல சும்மா சாப்பிடாம அப்படியே சுத்தி திரியுறது அல்ல. சாப்பிடாம கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்கிறது. ஃபாஸ்டிங் ஆக்சுவலி கிளென்சஸ் யூ
ஃபாஸ்டிங் உங்களை அலங்கரிக்கும். இந்த ஃபாஸ்டிங் நீங்க இருக்கும்போது உங்க மாம்சத்தை கீழே தள்ளி மாம்சத்தின் கிரியைகளை தட்டி ஆவியின் கனிகளை நீங்க கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு மனவாட்டியா உங்களை ஆயத்தப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஐ ரெக்கமெண்ட் யூ டு உங்க சரீரத்தை ஒடுக்கி, அதான் வசனம் சொல்லுது, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதமாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்தினேன். உங்க மாம்சத்தை கீழ்படுத்துறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல்லான வழி என்னன்னா ஃபாஸ்டிங் தான். நீங்க சில விஷயத்த விட முடியாம கஷ்டப்படுறீங்க, ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுங்க. காட் வில் ஹெல்ப் யூ. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு வைண்ட் அப் வித் தட். நீங்க அந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் போனதுக்கு அப்புறம் நிச்சயமா இவங்க ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தே வில் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபாஸ்டிங். ஸோ ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் பாயிண்ட் டுகெதர் ஃபார் அ ப்ரிப்பரேஷன் ஆண்டுடைய சமூகத்துல. இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறதே அவங்களுக்கு தேவையானதை கர்த்தர் நிறைவேற்றணும்னு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. Have you seen fasting will never change God? No. உபவாசம் கர்த்தரை மாற்றவே மாற்றாது. உபவாசம் உங்களை தான் மாற்றும். சரியான உபவாசம் உபவாசிக்கிறவர்களை மாற்றும். உபவாசிக்கிறது, ஆமா, யூ கான்ட் சேஞ்ச் த மைண்ட் ஆஃப் காட். ஃபாஸ்டிங் அப்ப நான் என்ன ஒரு விஷயம் எனக்கு வேணும்ன்றதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறத விட என்னை மாற்றுங்க, என்னை வந்து கிளென்ஸ் பண்ணுங்க, என்னை அடோன் பண்ணுங்க. நீங்க ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. ஒன்ஸ் யூ கிளென்ஸ் யுவர் செல்ஃப், இன்றைக்கு நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களை நடுவில் அற்புதம் செய்வார். ஜோஷுவா சொன்னார். அப்ப கிளென்சிங் ஆல்வேஸ் ஃபாலோஸ் a blessing. Hallelujah. Amen. உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேணுமா? நீங்க உங்களை சுத்திகரிச்சு உங்களை அடோன் பண்ணி கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் உங்க பின்னாடி வரும். எனக்கு இந்த சர்மனை நான் முடிக்கும் போது சொல்றேன், வாட் எவர் யூஆர் ஆஸ்கிங் டு காட், அ ப்ரமோஷன், ஃபார் அ மேரேஜ், ஒரு திருமணம், ஒரு குழந்தை, ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, வாட் எவர் பிளெஸிங் யூஆர் ஆஸ்கிங் டு காட், நீங்க அவருக்கு சரியான பிரைடா இருந்தா உங்களுக்கான எல்லா ப்ரொவிஷனையும் அவர் பார்த்துப்பாரு. ஆமென். அவர் பார்த்துப்பாரு. பிகாஸ் ஒரு புருஷனை குறிச்சு நம்ம வேசியர்ல வாசிக்கிறோம், புருஷன் மனைவியை காப்பாற்றணுமா. அல்லேலூயா. காப்பாற்றணும். அது வந்து கடமை, புருஷனுக்கு கடமை, பிள்ளைகளுக்கும் மனைவியும் காப்பாற்றணும்ன்றது கடமை. அதே போல அவருடைய கடமை உங்களை காப்பாற்ற வேண்டியது. நான் சொல்வேன், இந்த போவாஸ்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து the first favorite song of mine அப்படின்னா அந்த போவாஸ் பாட்டு தான். அதுல வந்து அது ரொம்ப அழகா இருக்கும். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. அவருடைய இப்படி கூட நம்ம அதை பாடலாம். இஃப் வி ஆர் அந்த ரூத் போய் எப்படி போவாஸ் பாதத்துல விழுந்த உடனே போவாஸ் டுக் அ கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரூத்துடைய மொத்த பொறுப்பை அப்படி போவாஸ் எடுத்துட்டாரோ, நீங்க உங்களையே போய் உபவாசத்துல கர்த்தருடைய பாதத்துல உங்களை சப்மிட் பண்ணீங்கன்னா, the Jesus, the one who is greater than the போவாஸ் will take ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. உங்களுக்குரிய எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே அவர் பார்த்துக் கொள்வார். Every blessing that you're waiting for will come automatically on your way. You have to yield yourself. ஃபாஸ்டிங்ன்றத ஆண்டது செய்யுங்க. நீங்க கேட்கறத விட உபவாச நேரத்துல கர்த்தாவே என்னை மாற்றி என் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் தேவ சமூகத்துல போங்க. God will definitely 100% help you to go through that. Amen. அவர் உங்களுக்கு, if you are a real bride for Jesus, he will take every responsibility of you. அவர் உங்களை பெட்ரோத்தல் பண்ணி விலை கொடுத்து வாங்கி உங்களை போயிருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக்குவார். யூ ஹாவ் டு பி a loving faithful cleansed adorned bride. ஒரு அன்புள்ள உண்மையுள்ள சுத்திகரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியா நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்குரிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவர் மேல் விழுந்த கடமை. அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய கடமை. அல்லேலூயா. அவர் அதை செய்வார்.